வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மத்திய கிழக்கு போரில் அமெரிக்க இடைமறைப்பு ஏவுகணைகளின் பயங்கரமான நிலை தற்போது வெளிப்பட்டு அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதை சமாளிக்க அமெரிக்கா கடுமையாக போராட வேண்டியுள்ளது. ஈரானுடனான 12 நாள் போரின் போது இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா பல ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வானில் இடைமறைத்து சுட்டு வீழ்த்தியது. அமெரிக்க ராணுவம் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சுருக்கமாக தாட் வான் பாதுகாப்பு சாதனத்தில் 150க்கும் மேற்பட்ட இடைமறைப்பு ஏவுகணைகளை ஏவியதாக கூறப்படுகிறது. இந்த எண்ணிக்கை துல்லியமாக இருந்தால் பென்டகோன் பட்ஜெட் ஆவணங்களின்படி இன்று வரை அமெரிக்க ராணுவத்தால் ஓர்டர் செய்யப்பட்ட மற்றும் அல்லது ஓர்டர் செய்யப்பட உள்ள அனைத்து தான் இடைமறைப்பு ஏவுகணைகளில் கிட்டத்தட்ட கால் பங்கை குறைக்கும். இது தவிர இஸ்ரேல் ஈரான் மோதலின் போது அமெரிக்க கடற்படை கப்பல்களில் இருந்து ஏவப்படும் சுமார் 80 SM-3 இடைமறைப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தியதிலிருந்தும் அவற்றின் செயல்திறன் குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் முதலில் தாட் மற்றும் SM-3 இடைமறைப்பு ஏவுகணைகளில் அமெரிக்க ராணுவ செலவுகள் குறித்து பெயர் வெளியிடாத அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டது. ஜூன் மாதம் இஸ்ரேல் ஈரான் போரின் போது அமெரிக்க படைகள் தரை அடிப்படையிலான பேட்ரியோட் தரையிலிருந்து வான் ஏவுகணை அமைப்புகள் மற்றும் கப்பலில் இருந்து ஏவப்பட்டு SM-2 மற்றும் SM-6 ஏவுகணைகளையும் பயன்படுத்தின. அந்த மோதலின் போது இஸ்ரேலின் சொந்த விரிவான வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு திறன்களும் பெரிதும் ஈடுபடுத்தப்பட்டன. அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை இடைமறைப்புகள் அனைத்தும் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்களால் நடத்தப்பட்டவை என்று அர்த்தமல்ல. அமெரிக்காவின் சொந்த தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேலில் இருந்து இயக்கப்பட்டது. இஸ்ரேலிய அமைப்புகளுடன் இணைந்து செயற்படும் தாட் ஆபரேட்டர்கள் ஒரு காணொலியில் இடைமறைப்பு ஏவுகணைகள் ஒன்றை ஏவும் காட்சியை சமூக வலைதளங்களில் வெளியானது. அவர்கள் அமெரிக்க ராணுவத்தின் தாட் ஆபரேட்டர்கள் இஸ்ரேலிய மண்ணில் இருந்து செயற்பட்டார்கள். அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் அலைகளை சுட்டு வீழ்த்த 150க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை சுட்டனர். ஜூன் மாதத்தில் வெளியிடப்பட்ட அமெரிக்க ராணுவத்தின் 2026ஆம் ஆண்டு நிதியாண்டு பட்ஜெட் கோரிக்கையின்படி அமெரிக்காவின் ஏவுகணை பாதுகாப்பு நிறுவனம் MDA இன்று வரை 646 தாட் இடைமறைப்பு ஏவுகணைகளுக்கு நிதியை பெற்றுள்ளது. இருப்பினும் அந்த ஏவுகணைகள் அனைத்தும் அது டெலிவரி செய்யவில்லை. அனைத்தும் டெலிவரி செய்யப்பட்டாலும் அதில் கிட்டத்தட்ட கால் பங்கு பயன்படுத்தப்பட்டு விட்டது. இது தவிர பல ஆண்டுகளாக சோதனை மற்றும் பயிற்சி நடவடிக்கைகளின் போது சில அமெரிக்க இடைமறைப்பு ஏவுகணைகள் செலவிடப்பட்டுள்ளன. அதையும் கணக்கில் எடுத்தால் அமெரிக்க கையிருப்பில் இருந்தவற்றில் கால் பங்குக்கு மேல் இப்போது கிடையாது. அடுத்த நிதியாண்டில் ஒவ்வொன்றும் சுமார் $15.5 மில்லியன் செலவில் கூடுதலாக 25 இடைமறைப்பு ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு MDA நிதி கேட்கிறது. அதாவது ஒவ்வொரு ஏவுகணையும் $15.5 மில்லியன் விலையுள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் சட்டமாக கையெழுத்திடப்பட்ட ஒரு நல்லிணக்க நிதி மசோதாவில் சேர்க்கப்பட்டுள்ள பணத்துடன் கூடுதலாக 12 தாட் இடைமறைப்பு ஏவுகணைகளை பெற MDA எதிர்பார்க்கிறது என்றும் நிறுவனத்தின் முன்மொழியப்பட்ட பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. MDA நிறுவனம் தாட் திட்டத்தை நிர்வகிக்கிறது என்ற போதிலும் தாட் அமைப்புடன் பொருத்தப்பட்ட உண்மையான தயாரிப்பு அலகுகள் அமெரிக்க ராணுவத்தால் இயக்கப்படுகின்றன. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் முதலில் வெடித்த போது ராணுவத்திடம் 7 செயற்பாட்டு தாட் பேட்டரிகள் இருந்தன. அவற்றில் 2 இஸ்ரேலின் முன்னோக்கி நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. போரின் போது தாட் பேட்டரியின் தயாரிப்பு நிறுவனம் லாக்ஹீட் மார்ட்டின் நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட 8வது பேட்டரிக்கான குறைந்தபட்ச தயாரிப்பு ஏற்பாடை தொடங்கவில்லை என்று அறிவித்தது. அதன் அர்த்தம் இன்றைய தயாரிப்பு வேலை தொடங்கினாலும் 8வது பேட்டரி தயாரித்து முடிய 3 முதல் 4 ஆண்டுகளாகிவிடும். ஒரு பொதுவான தாட் பேட்டரி 6 முதல் 9 சாலை மொபைல் லான்ச்சர்களை வைத்திருக்கிறது. அத்துடன் AN/TPY-2 ரேடார் மற்றும் பிற துணை அமைப்புகளையும் வைத்திருக்கிறது. தாட்கான தேவை மிகவும் அதிர்ச்சியூட்டுவதாக இருந்ததால் ஒரு கட்டத்தில் சவுதி அரேபியாவில் வாங்கப்பட்ட இடைமறைப்பு ஏவுகணைகளை இஸ்ரேலில் உள்ள அமைப்புகளுக்கு திருப்பிவிடும் திட்டத்தை பென்டகோன் பரிசீலித்ததாக ஒரு அமெரிக்க அதிகாரி கூறினார். சவுதி அரேபியா மீது ஒருவேளை ஈரான் தாக்கினால் சவுடியின் நகரங்கள் மற்றும் எண்ணெய் நிறுவல்களும் ஆபத்தில் இருப்பதாக கருதப்பட்டதால் அவை அவர்களுக்கு முன்னுரிமை ஆயுதங்களாக இருந்தன. 2017ஆம் ஆண்டில் சவுதி அரேபியாவுக்கு $15 பில்லியன் சற்று அதிகமான மதிப்புள்ள தாட் அமைப்புகள் அவற்றுக்கான இடைமறைப்பு ஏவுகணைகள் மற்றும் பிற துணை பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒப்புதலை அமெரிக்க அதிகாரிகள் முதலில் அறிவித்தனர். சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சு இந்த மாத தொடக்கத்திலிருந்து தமது நாட்டின் முதல் தாட் பேட்டரியை முறையாக அறிமுகப்படுத்துவதாக அறிவித்தது. தாட் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆயுத படைகளுடனும் சேவையில் உள்ளது. 2022ஆம் ஆண்டில் ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கத்தால் ஏவப்பட்டு பாலிஸ்டிக் ஏவுகணையை சுட்டு வீழ்த்தி தாட் அமைப்பை ஒரு நிஜமான தாக்குதலுக்கு பயன்படுத்திய முதல் நாடாக ஐக்கிய அரபு அமீரகம் ஆனது. அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்களும் ஆபத்தான விகிதத்தில் இடைமறைப்பு ஏவுகணைகளை பயன்படுத்திவிட்டதாக கடற்படை நடவடிக்கைகளின் செயல் தலைவர் அட்மிரல் ஜேம்ஸ் கெல்பி ஜூன் மாதம் கேபிட்டல் ஹில்லில் தெரிவித்தார். 12 நாள் போரின் போது ஈரானிய அச்சுறுத்தல்களை நோக்கி கப்பல்கள் சுமார் 80 SM-3 ஏவுகணைகளை சுட்டதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் என்று செய்தி வெளியிடப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டு போரில் அமெரிக்க கடற்படை கப்பல்களில் இருந்து முதலில் பயன்படுத்தப்பட்ட SM-3 இடைமறைப்பு ஏவுகணைகள் ஈரானிய தாக்குதலை எதிர்கொள்ளவும் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் அவை எதிர்பார்த்த அளவுக்கு பல இலக்குகளை அளிக்கவில்லை என்று பென்டகோனின் கவலைகள் இருப்பதாக 2 பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். என்ன நடந்தது என்பதை நன்கு புரிந்து கொள்ள அமெரிக்க கடற்படை இப்போது ஒவ்வொரு ஏவுதலையும் கவனமாக ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க SM-3 ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்ட பின்னர் அமெரிக்க கடற்படையின் ஒப்பீட்டளவில் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் SM-3 ஏவுகணைகளின் கையிருப்பு குறித்த கவலைகள் ஏற்கனவே வெளிப்பட்டன. மே மாதத்தில் அந்த இடைமறைப்பு ஏவுகணையின் தயாரிப்பு நிறுவனமான ரேதியோன் கூடுதல் பிளாக் 1B வகைகளை உற்பத்தி செய்வதற்காக $1 பில்லியன் மதிப்புள்ள புதிய ஒப்பந்தத்தை பெற்றது. SM-3 திட்டத்தை நிர்வகிக்கும் MDA ஏவுகணையின் அதிக திறன் கொண்ட ஆனால் மிகவும் விலை உயர்ந்த பிளாக் 2A பதிப்புகளுக்கு ஆதரவாக பிளாக் IB-களை வாங்குவதை முற்றிலுமாக நிறுத்துவதற்கு முடிவு செய்தது. பிளாக் IB-க்கான யூனிட்டின் விலை $12.5 மில்லியன். அதே நேரத்தில் ஒரு ஒற்றை பிளாக் IIA ஏவுகணையின் விலை தற்போது $37 மில்லியன். SM-3யின் போர் செயல்திறனை பொறுத்தவரை இடைமறைப்பு ஏவுகணைகள் ஏன் எதிர்பார்த்த அளவில் செயற்படவில்லை, அவை என்ன சிக்கல்களை சந்தித்திருக்கின்றன என்பதை மதிப்பிடுவதற்கு கூடுதல் ஏவுகணைகளை ஏவி பார்க்க வேண்டும். இருப்பினும் ஜூன் மாதத்தில் நடந்த போரின் போது ஈரான் முதன்முறையாக பல பாலிஸ்டிக் ஏவுகணை வகைகளை பயன்படுத்தியது. அவற்றின் ஏவுகணை பாதுகாப்புகளை தோற்கடிக்க வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படும் அம்சங்கள் மற்றும் கிளஸ்டர் வெடிமருந்து வெடிப்பு முனைகளை கொண்ட ஏவுகணைகளும் அடங்கும். தற்போது அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் மீண்டும் ஆயுதம் ஏற்றுவதற்கு அவற்றின் செயல்பாட்டு பகுதியில் இருந்து நாட்கள் அல்லது வாரங்கள் தொலைவில் உள்ள ஒரு நட்பு துறைமுகத்திற்கு திரும்ப வேண்டும். உதாரணமாக அவை செங்கடலில் இருந்தால் மேலதிக ஆயுதங்களை ஏற்றுவதற்கு சுமார் 6 நாட்கள் பயணிக்க வேண்டும். போக வர 12 நாட்கள் தேவை. இது அந்த கப்பல்களுக்கு பாதிப்புகளை உருவாக்குகிறது. அவை தற்காப்புக்காக கிடைக்கக்கூடிய மிக குறைந்த அளவிலான ஆயுதங்களுடன் அந்த போக்குவரத்தை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் ஒட்டுமொத்த செயற்பாட்டு திறன் மற்றும் நெகிழ்வுத்தன்மையை பொறுத்தவரை சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. அமெரிக்க கடற்படை இப்போது கடலில் வைத்து ஏவுகணைகளை ஏற்றும் திறனை வளர்த்து களமிறக்க முயற்சித்து வருகிறது. அதாவது தாக்குதல் கப்பல் ஏவுகணை ஏற்ற துறைமுகத்திற்கு போகாமல் மற்றொரு கப்பல் ஏவுகணையை கொண்டு போய் கொடுப்பது. ஆனால் அது சுலபமான வேலை அல்ல. இந்த மாத தொடக்கத்தில் ஒரு பெரிய அளவிலான பயிற்சியின் ஒரு பகுதியாக வெர்ஜீனியா கடற்கரையில் அட்லாண்டிக் பெருங்கடலில் மற்றொரு சோதனையை நடத்தியது. பொதுவாக கடலில் உள்ள கப்பல்களின் ஏவுகணைகளை ஏவுதளங்களில் செருகுவது ஒரு சிக்கலான விவகாரம். இவை அனைத்தும் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு அளிக்கப்படும் உறுதிமொழிகள் மற்றும் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு தொடர்ந்து அளிக்கப்படும் ஆதரவு ஆகியவை வான் பாதுகாப்பு, இடைமறைப்பு ஏவுகணைகள் மற்றும் பிற முக்கியமான ஆயுதங்களின் இருப்புகளை எவ்வாறு விளங்கி விடுகின்றன என்பது குறித்து பென்டகனுக்குள் வளர்ந்து வரும் எச்சரிக்கைகளை காட்டுகின்றன. ஒரு பெரிய மோதலின் போது ஆயுத கிடங்குகளை வலுப்படுத்தவும் அவற்றின் விநியோகங்களை தக்க வைக்கவும் அமெரிக்க தொழில்துறை தளத்தின் திறன் அல்லது அதன் பற்றாக்குறை சமீபகால ஆண்டுகளில் அதிகரித்து வருகிறது. பசிபிக் பகுதியில் சீனாவுக்கு எதிரான உயர்மட்ட போர் ஒன்று ஏற்பட்டால் தாட் மற்றும் SM-3 இடைமறைப்பு ஏவுகணைகளுக்கு இன்னமும் அதிக தேவை இருக்கும். சீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் அச்சுறுத்தல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதையெல்லாம் மனதில் கொண்டு பென்டகோன் 2026ஆம் ஆண்டு நிதியாண்டு பட்ஜெட்டின் திட்டத்தின் அடிப்படையில் ஜூன் மாதத்தில் ஏவப்பட்டதாக கூறப்படும் அனைத்து தாட் இடைமறைப்பு ஏவுகணைகளையும் மாற்றீடு செய்வதற்கு அமெரிக்க ராணுவத்திற்கு 4 ஆண்டுகள் ஆகலாம் என்று கூறப்படுகிறது. எந்த ஒரு ஆர்டர்களை வைப்பதற்கும் உண்மையான விநியோகங்களுக்கும் இடையில் பல ஆண்டுகள் தாமதம் இருக்கும். உதாரணமாக அந்த ஏவுகணைகளுக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்ட 2022ஆம் ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு பின்னர் 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் MDA தனது 13வது தொகுதி தாட் இடைமறைப்பு ஏவுகணைகளை பெற தொடங்கும் என்று எதிர்பார்க்கிறது. அப்படியானால் 12 நாள் போரில் ஏவப்பட்டு 150 தாட் இடைமறைப்பு ஏவுகணைகளை தயாரிக்க இன்றைய ஆர்டர் கொடுத்தாலும் அவற்றை 2030களில் பார்க்க முடியும். அதிகாரிகளின் கூற்றுப்படி தாட் இடைமறைப்பு ஏவுகணை உற்பத்தி திறனை ஆண்டுக்கு 100 ஏவுகணைகளாக விரிவுபடுத்துவது குறித்து லோக்ஹீட் மார்ட்டின் இப்போது அமெரிக்க ராணுவத்துடன் விவாதித்து வருகிறது. ஆனால் அதை செயல்படுத்தவும் ஆண்டு கணக்கில் காலம் எடுக்கும்.